அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட், அதாவது நார்த் இந்தியன் டிஷ்ஷு ஆலு கோபி இது செய்து நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டாகவே வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. அதுக்கு முதல்ல நாம் ஒரு காலிஃப்ளவர், ஒரு 2 உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரை நல்லா தனித்தனியாக பிரிச்சுட்டு நல்லா வெந்நீரை போட்டு நல்லா அலம்பிட்டு நம்ம செய்தோம் அப்படின்னா இப்படி இருக்கிற காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஆகிடும். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நாம் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் 4-5 பல் பூண்டு, அதில் தோல் உரிச்ச பூண்டு அதில் போட்டு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு வச்சுருக்கேன். நல்ல வெந்நீரில் போட்டு அலம்பி எடுத்து தனியாக வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் அதில் நான் இப்போ போடுறேன். அடுத்ததாக க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போடுறேன். இது மாதிரி நம்ம இந்த சைஸில் கட் பண்ணி அதில் போட்டோம்னா தான் இந்த ஆலு கோபிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் நான் போடுறேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, க்யூப் சைஸில் கட் பண்ணுங்கள். ஐஸ் க்யூப் சைஸில் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதில் டொமேட்டோ சாஸ் நான் ஆட் பண்ணிடுறேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அதாவது 1 டேபிள் ஸ்பூன், ஒரு கரண்டி அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்து அதில் ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்காங்க. சைமல்டேனியஸாக அதே அந்த ஆரிகனோ ஃப்ளேக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த மீன் டைம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா அரைச்சி அதில் கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அதில் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, இந்த பொட்டேட்டோ எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆகிடும். அப்படியே கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் கொத்தமல்லி இலை அதில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோம், அருமையாகவே வந்திருக்கு. இந்த ஆலு கோபி அப்படிங்கிறது பெஸ்ட்டு ஃபார் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், இதுக்கெல்லாம் இந்த ஆலு கோபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்த் இந்தியன் டிஷ்ஷு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பதிவு கீழே வீடியோ பதிவு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வித்தியாசமான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல்.